நான் எழுத இருக்கிறேன் சொன்னால் அந்த இருமொழியே எங்களுக்கு போதுங்கிறதானே நாங்கள் தொடர்ந்து இந்த நாள் என்பது மிகவும் வரலாற்றில் மிகவும் பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்படுகின்ற ஒரு நாளாக நான் பார்க்கிறேன். ஏன்னா இங்கே காலை நடந்த நிகழ்வு என்பது நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் நம்முடைய மாநில உரிமைகளை ஒவ்வொரு இடத்திலும் வகுத்துக் கொண்டிருக்கின்ற ஒன்றிய அரசாங்கத்திற்கு நாமெல்லாம் ஒன்றிணைந்து குரலை எழுப்ப வேண்டும் என்கிற விதத்தில் அனைத்து கட்சி கூட்டத்தை நடத்தி இந்த மக்கள் தொகையினுடைய அடிப்படையில் தொகுதியெல்லாம் நாங்கள் மறுசீரமைப்பு செய்ய போகிறோம் என்கின்ற ஒரு சூழ்ச்சியை செய்கின்ற ஒன்றிய அரசுக்கு என்னதான் கட்சியின் பெயரால், கொடியின் பெயரால், கொள்கையின் பெயரால், தலைவருடைய பெயரால் நாங்கள் வேறுபட்டு இருந்தாலும் தமிழ்நாட்டுக்கு ஒரு பிரச்சனை என்று சொன்னால் நாங்கள் ஒரே இடத்தில் நின்று அதை எதிர்ப்போம் என்கிற அளவுக்கு இன்னைக்கு தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய அழைப்பை ஏற்று பங்கு பெற்றிருக்கின்ற அந்த அனைத்து தலைவர்களுக்கும் இயக்கத்தை சார்ந்தவர்களுக்கும் எங்களுடைய நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். தமிழ்நாட்டு முதலமைச்சர் சொன்னபோது இது தனிப்பட்ட ஒரு மு.க. ஸ்டாலினுக்கான பிரச்சனை அல்ல, இது தனிப்பட்ட திராவிட முன்னேற்ற கழகத்திற்கான பிரச்சனை அல்ல, ஒட்டுமொத்தமாக இந்த தமிழ்நாட்டுடைய பிரச்சனை. இதற்கான ஒன்று சேர்ந்து நாம் குரல் கொடுக்க வேண்டும். இதை தயவு செய்து நீ அழைச்சு நான் வரணுமா என்று, நீ பெரியாரா நான் சின்னாரா என்று பார்க்கக்கூடிய நிகழ்வு அல்ல. அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் என்று ஒரு அழைப்பை எடுத்திருக்கிறார். அதற்கான ஒரு முயற்சி நடந்திருக்கு என்று சொன்னால் ஒட்டுமொத்தமாக இந்தியாவில் நடந்த ஒரே மாநிலம் எது என்று சொன்னால் நம்முடைய தமிழ்நாடு மாநிலம் என்ற பெயர். தமிழ்நாட்டை ஆளக்கூடிய ஒரு ஆண் மகன் என்கின்ற அந்த பெயரை பெற்றிருக்கிறார் நம்முடைய தலைவர். அந்த தலைவருக்கு பணியாற்றுவர்கள் தான் நாம் ஒவ்வொருவரும். அப்படிப்பட்ட தலைவர்கள் தான் பிறந்தநாள் கொண்டாட்டம் என்று வரும்பொழுது அதை வெறும் கொண்டாட்டமாக இருக்கக்கூடாது, மக்களுக்கான நலத்திட்டங்களாக இருக்க வேண்டும். அதே வேளையில் இந்த முறை பிறந்தநாள் கொண்டாட்டத்தை நீங்கள் கூட்டமாக நடத்தும் போது, நலத்திட்டங்களை வழங்கும் போது கலந்து கொள்கின்ற பொதுமக்களுக்கு நீங்கள் வைக்கின்ற வேண்டுகோள், நீங்கள் சொல்ல வேண்டிய கருத்து என்பது நம்முடைய உயிர் பிரச்சனையாக இருக்கின்ற மொழிப்போரை பற்றி பேசுங்கள், நம்முடைய உரிமை பிரச்சனையாக இருக்கின்ற தொகுதி மறுசீரமைப்பு பற்றி எடுத்து சொல்லுங்கள் என்று அவர் சொல்லியிருக்கிறார். அந்த வகைதான் தமிழ்நாடு முழுவதும் இது போன்ற நிகழ்வுகளிலே நம்முடைய இயக்கத்தை சார்ந்திருக்கின்ற தோழர்கள்லாம் பேசும் பொழுது நாட்டு நடப்பை எடுத்து சொல்கின்ற அதே வேளையில் மொழியை பற்றியும் நம்முடைய உரிமைகளை பற்றியும் எடுத்து நாங்கள் சொல்கிறோம் என்று சொன்னால் அதை முழுமையாக உள்வாங்கக்கூடியவர்களாக நீங்களும் இருந்திட வேண்டும் என்பதற்காகத்தான் இதை நாங்கள் சொல்கின்றோம். ஆனால் தான் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டினுடைய நலன்களையும் எதிர்காலத்தையும் யாருக்காகவும் எதற்காகவும் விட்டுக் கொடுக்க மாட்டோம். தமிழ்நாட்டின் உரிமைக்காக ஒன்றுபட்டு போராடுவோம். தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும், இதுவே எங்களுடைய ஒரே இலக்கு என்று தமிழ்நாட்டுடைய முதலமைச்சருடைய அந்த கொள்கையை இன்றைக்கு தமிழ்நாடு